வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிலிருந்து கந்தசாமி. டிஎன்பிசி, டிஎன்டெட் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு உதவுற வகையில் இந்த தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து வரக்கூடிய முக்கியமான நியூஸை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இலக்கியத்துக்கான இந்த நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க பெண் கவிஞருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, அமெரிக்க பெண் கவிஞராகிய லூசி க்ளூக், இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன், லூசி க்ளூக் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. பேரே டக்குனு உங்கள் மைண்டுக்கு நிற்கும், அதில் ஷார்ட்கட் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். லூசி, ஓகேவா? இதை மைண்டில் வச்சுட்டு பெண் கவிஞருக்கு இலக்கியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின தகவல்கள் இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எளிமையான அழகியலுடன் கவிதை புனையும் திறன் லூசி க்ளூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ரைட். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்களில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1901 பார்த்திங்கன்னா சல்லி ப்ரூத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லி ப்ரூத்தோம் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு. சார், நம்ம இதில் வந்து 1901 இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இடையில ஒரு 1940, சரிங்களா, இந்த வருஷம் 1941, 42, 43 வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த நோபல் பரிசு கொடுக்கல இலக்கியத்துக்காக. 43 வரைக்கும், 1943 வரைக்கும் கொடுக்கல. சரிங்க சார், இப்போது இது வந்து ஃபாரின் நேம் எல்லாருமே ஓகே. நம்ம இந்தியாவில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1913 பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? பெங்காலி மொழி, அதாவது வங்க மொழியில் அவர் எழுதின அந்த பாடலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வாங்கியிருக்காருன்னா அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, ரைட். இதில் முக்கியமான நியூஸ் இதுதான். இப்போ அடுத்து வந்து மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வந்து மறைவு. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகே. அடுத்து இதில் இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டு கர்நாடகத்தில் தமிழ் பள்ளிகளை திறக்க அனுமதிங்கள் அப்படின்னு எடியூரப்பாவுக்கு தமிழக முதல்வர் கடிதம் போட்டிருக்காரு. இது ஒரு மெசேஜ் தான், பட் நம்ம போட்டித் தேர்வுக்கு தகுந்த மாதிரியான மெசேஜ் அல்ல. ஜஸ்ட் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்நாடகாவில் வந்து இப்போ தமிழ் பள்ளிகள் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது, தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் இல்லை. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ளும் வகையில் கர்நாடகத்தின் பல மாவட்டங்களில், சரிங்களா, ஸோ இதை அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்களேன். கற்றுக்கொள்ளும் வகையில் கர்நாடகத்தின் பல மாவட்டங்களில் மாநில அரசின் சார்பில் தமிழ் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இந்த பள்ளிகளுக்கு உரிய அனுமதிகளை வழங்கியதோடு மட்டுமல்லாது தனியார் பள்ளிகள் திறம்பட இயங்க. சரி, மொத்தத்தில் வந்து தமிழ் டீச்சர்ஸை போடணும் அப்படின்னு முடிச்சிருக்கார். ஓகேவா? ரைட். அடுத்த பேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் சொல்லிக்கிற அளவுக்கு முக்கியமான நியூஸ் எது இல்லை. மத்திய அரசின் திட்டங்கள் செயல்பாடு குறித்து புள்ளி விவரம் கேட்டு பாஜகவினர் மனு. இது அவ்வளவோ முக்கியமானதாக இல்லை இதில். சரி, அடுத்த பேஜ் போயிடலாம். சேலம் விமான நிலையத்தில் வெடிகுண்டு செயலில் இப்போ ஒத்திகை பண்ணியிருக்காங்க. சரி, இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ரைட். அடுத்த பேஜ் போயிடலாம். இதுவும் ஒரு மெசேஜ் தான். சத்துணவு திட்ட பணியாளர்கள் தேர்வு நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்த ஒரு நியூஸ் இது. ஆமாம், கரோனா தொற்று தடுப்பு பணிகள் நடைபெறுவதால் சத்துணவு திட்டத்தில் பணியாளர்கள் தேர்வு செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜ் போயிடலாம். புதுச்சேரியில் 6 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. ஓகே, இது ஒரு மெசேஜ் தான், பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்து போயிடலாம். இது ஒரு நில எடுப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த பேஜ் ஆனால் இதில் பார்த்துக்கலாமே. மியான்மர் நாட்டில் மீட்கப்பட்ட காஷ்மீர் மீனவர்கள் சென்னை. இது ஒரு மெசேஜ் தான், நமக்கு அவ்வளோ முக்கியமானதில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேட்டு புகார் வழக்கு. சரி, அடுத்து ஓகே, அடுத்த பேஜ் போயிடலாம். வரலாற்றிலேயே காலந்தோறும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான நியூஸாக சொல்லப்படுதுன்னா, ஜகத்குரு என்று கொண்டாடப்படும் ஆதிசங்கரர் முக்கியமானவர் அப்படின்னு ஜகத்குரு அப்படிங்கிற பேர் இந்த இடத்துல மேலே வச்சுக்கோங்க. ஆதிசங்கரருக்கு இது சொல்லப்படுது. மேலும் இதில் இன்னும் நம்ம இந்த மாதிரி முக்கியமானதை தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து பிரிட்டிஷார் காலகட்டத்தில் அதே நேரத்தில் பிரிட்டிஷாரின் கருத்துக்களை ஏற்போர் ஆதிசங்கரரே திராவிடம் பற்றி பேசியிருக்கிறார்
ஆதிசங்கரருக்கு திராவிடம் பற்றி ஆதிசங்கரன் பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் நம்ம இது ஒரு லைனையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததில் காஷ்மீரத்தின் கல்கனார் எழுதிய இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, கல்கனார் எழுதிய கடைசி பேஜில் கல்கனார் எழுதிய ராஜதரங்கணி இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சமஸ்கிருத வரலாற்று நூலில் திராவிடம் என்பது அப்படின்ட்டு ராஜதரங்கணி என்ற சமஸ்கிருத வரலாற்று நூலில் திராவிடம் என்பது எது, திராவிடர் என்பவர் யார் போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளன. திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருதம் சொல் என்பது இந்த கட்டுரை வாயிலாக கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்ரீசங்கர விஜயம்ன்ற பேரில் ஆதிசங்கரின் வரலாற்றை மகான்கள் பலரும் அருளி செய்திருக்கிறார்கள். ஸ்ரீசங்கர விஜயம் என்ற பெயரில் ஆதிசங்கரின் வரலாற்று மகான். சரி, அதை அப்படியே ஒரு இதை நோட் பண்ணிக்கிட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு சில லைன்ஸ் இந்த கட்டுரையில் இருக்குது. மகாகவி பாரதி இதெல்லாம் வந்து பாரதியார் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டார். தென்பகுதியின் குழந்தை என்பதே பொருள். திராவிட சிசு அப்படின்னா திராவிட பொருள் வந்து தென்பகுதியின் குழந்தை. இதை நோட் பண்ணிக்கோங்க. திராவிட சிசு நம்ம புக்கில் வேறு ஏதாவது படிச்சிருப்போம். சரியா, நமக்கு புக்கு தான் முக்கியம். இது ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எழுபத்தைந்தாவது ஸ்லோகத்திலும் ஆதிசங்கர திராவிட சிசு என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றதையும் சௌந்தரியரும் 75 ஸ்லோகத்தில் ஆதிசங்கர திராவிட சிசு என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பேஜில் வந்து இம்பார்ட்டண்ட்னு நினைக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் இதில் நாம் எடுத்துட்டோம். அடுத்து போயிடலாம். தொல்லியல் பட்டய படிப்பில் தமிழ் புறக்கணிப்பு அதெல்லாம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் இந்த பேஜில் கொஞ்சம் முக்கியமானதாக 88 நான் நேற்று இதை பார்த்துருப்போம். இந்திய விமானப்படையின் இங்கே பாருங்கள், இந்திய விமானப்படையின் 88வது தினத்தையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளம், இதை நோட் பண்ணிக்கோங்க. 88வது இந்திய விமானப்படை எங்கு நடைபெற்றது, அந்த விழா எங்கு நடைபெற்றதுன்னு கேட்கலாம். இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஆப்கான் அமைதி பேச்சுவார்த்தை குழு தலைவர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானதான ஒரு கேள்வி தான். அடுத்து சரி, அடுத்த பேஜ் போயிடலாம். ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர்கள் 22 பேர் பெண்கள். முக்கியமானதாக இல்லை, மெசேஜாக தான் இருக்குது, ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் சல்பர் டை ஆக்சைடு வெளியாவது கணிசமாக குறைந்துள்ளது. இதை நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு தகவல் இது. அதாவது SO2 இந்த இடத்துல நோட் பண்ணுங்களேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். இந்தியாவில் சல்பர் டை ஆக்சைடு SO2 வெளியாவது கடந்த 2019ஆம் ஆண்டில் கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதாக கிரீன்பீஸ் இந்தியா மற்றும் சுத்தமான காற்று மற்றும் எரிசக்தி ஆராய்ச்சி மையம் CREA தெரிவித்துள்ளதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம், இப்போ எல்லாருமே கொரோனாவால் மேக்ஸிமம் எல்லாம் ஃபேக்ட்ரி எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் காற்று மாசுபாடு, பொல்யூஷன் அதிகம் இருக்காது இல்லையா? அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காற்று மாசுபாட்டை உருவாக்குவதில் சல்பர் டை ஆக்சைடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நோட் பண்ணிக்கோங்க. சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த வண்டி 2 வீலர் ஓட்டும் பொழுது பின்னாடி வரக்கூடிய அந்த புகை கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்கிற பாருங்கள். இந்த 2 தான் வந்து அதிக பங்கு வகிக்கும், அதாவது காற்று மாசுபாட்டை உருவாக்குறதுல. அதனால் அது இந்த வருஷம் குறைஞ்சிருக்குங்கிற விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. காற்று மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமானது. 2018, 19 இதெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. சுமார் 6% அளவுக்கு கணிசமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 6%ங்கிற பர்டிகுலர் வந்து குரூப் 2 லெவலில் கொஷின்ஸ் நமக்கு செட் பண்ணுவாங்க.
SO2 வாயு வந்து 21% இருந்தது, 21% இருந்ததுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. SO2வை வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள ரஷ்யாவை காட்டிலும் ஏறக்குறைய 2 மடங்கு அதிகம். இதான் நம்ம சீனா வந்து 3வது இடத்துல, கொஞ்சம் கீழே இருக்கேன். சீனா 3வது இடத்தில். சரியா? இந்த சிங்ரவுலி, நெய்வேலி, சிப்பட், முந்த்ரா, கோர்பா, போண்டா இந்த பேரெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. விசாகப்பட்டினம், கொரடி ஆகியவை உள்ளன. என்ன? அனல் மின் நிலையம் அமைந்துள்ள பகுதிகள் நம்ம இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் இலக்குகளை அடைய தேவையான. சரி, ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க போதும். ரைட், இந்த பேஜில் இம்பார்ட்டண்ட் இது. இதில் பாருங்கள், பறக்க விட்ட போர் ஸ்டவ் ஹைதராபாத். இது ஃபினிஷிங் கடைசியாக யார் ஜெயிச்சாங்கிறது பார்த்துக்கலாம். இதில் வர துளிகள் வேணால் ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஐலி கால்பந்து போட்டியில் தகுதிச்சீட்டில் முதல் ஆட்டத்தில் பவானிபூர். நாட்டில் உள்ள சிறந்த பயிற்சி மையங்களுக்கு ஒலிம்பிக் பதக்க வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சிறந்த தேசிய மையங்களாக மாற்றுவதான. இதெல்லாம் ஒரு கிளாஸ் பார்த்துக்கோங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இதை பார்த்துக்கோங்க. 2021 ஜனவரியில் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தொடர்பாக. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. T20 கிரிக்கெட்டில் இவர் ஓவருக்கு 2 பவுன்ஸுக்கு அனுமதிக்கலாமா? இதெல்லாம் புதுசாக அவங்களோட ஐடியா. பிரின்ஸ் ஓப்பன் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜோக்கோவிச். அந்த இறுதிப் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, அடுத்து போயிடலாமா? கமலா ஹாரிஸ் சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. நம்ம சென்னையை சேர்ந்த ஒருத்தங்க அங்கே போய்ட்டு துணை அதிபராக நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு பெருமை இல்லை. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இவங்க கமலா ஹாரிஸ். அதே மாதிரி மைக் பென்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டீம் அவங்க. கமலா ஹாரிஸ் ஆகியோரிடையிலான விவாதம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்களேன். யுடா மாகாணம் சால்ட் லேக் சிட்டியில் நடைபெற்ற விவாதத்தில் கமலா ஹாரிஸ், மைக் பென்ஸ் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்களேன். உலக வர்த்தக அமைப்புக்கு முதல் முறையாக பெண் தலைவர். அதை நோட் பண்ணணும், முக்கியமான ஒரு இது. முதல் பெண்ணுன்னு வர லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு குரூப் 4க்கு நிச்சயம் உண்டு. உலக வர்த்தக அமைப்பின் புதிய தலைவராக முதல் முறையாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். கண்டிப்பாக இந்த கேள்வி வரும், நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2 ஆர் குரூப் 4க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார், கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. உலக வர்த்தக அமைப்பின் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான போட்டியின் இறுதி சுற்றுக்கு 2 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரான நைஜீரிய முன்னாள் நிதி அமைச்சர் கோசி ஒகஞ்சே. இவியாலா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். ஒகேஞ்சே இவியாலா. சரியா? இந்த பேர் அவங்க பேரையும் நோட் பண்ணிக்கணும். தென்கொரிய வர்த்தகத்துறை அமைச்சர் யூமிங் ஹி. எவ்வளோ அருமையான பேர், அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. யூ மியங் ஹூ. ஓகே, இவர்கள் இருவரும் 2 பேரில் ஒருத்தங்க உலக வர்த்தக அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக வர்த்தக அமைப்பு சர்வதேச நாடுகளிடையிலான வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி வரிகளை கண்காணித்து வருகிறது. 164 நாடுகள் உறுப்பினர்களாக இந்த அமைப்பில் உள்ளனர். 164. பின்லாந்து நாட்டில் ஒரு நாள் பிரதமர். நம்ம தமிழ்நாட்டில் வந்த முதல்வன் படத்தை பார்த்துட்டு உலகமே பின்பற்றுறாங்க போல இருக்கேன். ஒரு நாள் பிரதமராக 16 வயது பெண் பொறுப்பேற்றுக் கொண்டார். இது குறித்து தகவல்கள் தெரிவிப்பதாவது. சூப்பர். சரி, இதில் முக்கியமானதாக இவ்வளோ தான் நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். சரி, இதெல்லாம் இருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.